ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி வெயிட் பார்க்கலாம். 78.6 இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷேக் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். சாதமும் கீரை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பும் தூரம் பருப்பு கழுவி சேர்த்துடலாம். அது கூடவே 10 பல் பூண்டு, தேவையான அளவு பச்சை மிளகாய், வரமிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி சேர்த்துட்டு நான் பசலைக்கீரை எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சிகப்பு பொன்னியாங்கண்ணியும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து வேக விடலாம். நான் 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ கல்சட்டியில் சேர்த்து கடைஞ்சிடலாம். இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் புளியை சேர்த்துடலாம். கொஞ்சம் லெமன் சைஸ் புளி இருந்தால் போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிடலாம். கல்சட்டியில் கடைஞ்சாலே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து கீரையோடு சேர்த்துடலாம். கீரை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுமே சூப்பரான கீரை குழம்பு ரெடி. நான் மதியம் லஞ்சுக்கு சாதம், கீரை குழம்பு, மீன் வறுவல் தாங்க எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வாக்கிங் 4300 ஸ்டெப்ஸ் நடந்தேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு அஃப்ரெஷும் ஷேக்கும் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.